சீனா உலகின் அதிக மக்கள் தொகை கொண்ட நாடு, உலகின் 2வது பொருளாதாரம், உலகின் 3வது பெரிய பரப்பளவு கொண்ட இடம், 5000 வருடங்கள் பழமையான நாகரிகம் கொண்ட இடம், உலகின் பழமையான மொழி எழுத்து முறை கொண்ட நாடு, இயற்கை வளங்களும் தொழில்நுட்ப வளர்ச்சியும் உலகத்தோடு போட்டியிடுற அளவுக்கு வர்த்தகம் கொண்ட பகுதி, 200க்கும் மேற்பட்ட பேச்சு வழக்கு மொழிகளோட பன்முக கலாச்சாரம், ஆனால் பாரம்பரியத்தை பின்பற்றும் மக்கள்னு வாழும் சீனாவுடைய வரலாற்று தொகுப்பு தான் இது. சீனாவுடைய மனித இனத்தின் தொடக்கம் 2.25 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி உருவான ஹோமினிட்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய நெருப்பை பயன்படுத்திய மக்கள் வாழ்ந்திருக்காங்க. இவங்களை தொடர்ந்து ஹோமோ எரடெக்ஸ் அப்படிங்கிற மனித இனத்தினுடைய புதைப்படிவங்கள் 1,25,000 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்தவங்க அப்படின்னு சொல்லி புதைப்படிவங்கள் மூலமா தெரிய வந்திருக்கு. அதை தொடர்ந்து ஹோமோசெஃபியன்ஸ்கள் சொல்லக்கூடியவங்களுடைய புதைப்படிவங்கள் ஃபுயான் அப்படின்னு சொல்லக்கூடிய குகைகள்ல கிடைச்சிருக்கு. சீனாவை பொறுத்த வரைக்கும் உலகத்துல தான் தோன்றியா உருவான நாகரிகங்கள்ல ஒண்ணு. சீனாவினுடைய வரலாறு அப்படி பல மில்லியன் வருட பரிணாம வளர்ச்சிக்கு பிறகு கிமு 6600 வருடத்துக்கு முன்னாடி புரோட்டோ எழுத்துக்கள், அதாவது இந்த அடையாள எழுத்து முறைகள்னு சொல்லுவாங்க. இந்த எழுத்து முறைகளை முதல் முறையாக கொண்டு வந்தவங்க இவங்க அப்படின்ற ஒரு வரலாற்று குறிப்புகளா இவங்க நாட்டில் பார்க்கப்படுது. ஜியா ஹியூ அப்படின்னு சொல்லக்கூடிய கிமு 6000 சார்ந்த எழுத்து முறைகள், டைமைடு அப்படின்னு சொல்லக்கூடிய எழுத்து முறைகள் 5400 வருஷத்துக்கு பழமையான எழுத்து முறைகள், டேடி வேன்லா அப்படின்னு சொல்லக்கூடிய எழுத்து முறைகள் சொல்லி பல காலகட்டத்தில் பலவிதமான எழுத்து முறைகள்ன்றது இருக்கு. இது கிமு 7ஆம் மில்லியனத்தை சார்ந்ததுன்னு வரலாற்று அறிஞர்கள் குறிப்பிடுறாங்க. இப்படி ஆதி மனிதர்கள்ல இருந்து எழுத்து முறை உருவான காலம் முதற்கொண்டு பல 100 வருடங்கள்ல பரிணமித்த மக்களுடைய வாழ்வியல்ல ஏற்பட்ட முதல் ஆளுமை கிமு 2070. சியா வம்சம்னு சொல்லக்கூடிய சீனாவுடைய முதல் அரச வம்சமா இவங்க பாக்குறாங்க. ஆனா இவங்களுடைய ஆதாரங்கள்ன்றது பெரிய அளவுல இல்லாததால இவங்களுடைய ராஜ்யம்ன்றது எப்படிப்பட்டதா இருந்தது அப்படின்றதுக்கான சரியான குறிப்புகள் முழுமையா நமக்கு கிடைக்க பெறல. இவங்களை தொடர்ந்து கிமு 1600களில் உருவான ஷாங் வம்சம், இவங்க இருந்ததுக்கான குறிப்புகள் ஆர்கல் போன்ஸ் சொல்லக்கூடிய அந்த எலும்புகள்லையும் ஆமை ஓடுகள் மேலேயும் வந்து எழுதப்பட்டிருக்கு. இது தெய்வங்களுடைய வாக்கு அப்படின்னு சொல்லி ஆன்மீக ரீதியா உருவாக்கப்பட்ட எழுத்துக்களை தான் சீனாவினுடைய ஆரம்ப கால எழுத்து முறையா பார்க்கப்படுது. இவங்க காலகட்டத்துல தான் வெண்கலத்துல ஆயுதங்கள், பாத்திரங்கள், மத சடங்கு பொருட்கள்லாம் செஞ்சிருக்காங்க. இதனால உலகின் மிக சிறந்த வெண்கல உற்பத்தியாளர்களா சீனா இருந்திருக்கிறாங்க. முன்னோர்களை வணங்குறது, வானம், பூமிங்கிற தெய்வத்தினுடைய வழிபாடு சடங்குகள்ல இசை, நடனம், பலியிடும் நிகழ்வுகள்னு நிறைய நடந்திருக்கு. அந்த காலகட்டத்தில் இன்சி அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் ஷாங் வம்சத்தினுடைய தலைநகரமா இருந்திருக்கு. இவங்க வாழ்ந்த சான்றுகளான கட்டிட இடிபாடுகள் ஹனான் மாகாணத்துல இருக்கு. இவங்க காலத்துல கோட்டைகளும் அரண்மனைகளும் கட்டப்பட்டிருக்கு. இவங்களுக்கு பிறகு கிமு 1046 உருவான சோ வம்சம் மேண்டேட் ஆஃப் எவன் அப்படின்னு அரசியல் கோட்பாட்டை உருவாக்கியிருக்காங்க இவங்களுடைய காலகட்டத்தில். இதற்கு முன்பு ஆண்ட ஷாங் வம்சத்தில் ஊழல்கள் அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்லி நல்லாட்சி செய்யாத மன்னரிடம் வானின் அதிகாரம் பறிக்கப்படும்னு இவங்களுடைய கூற்றுத்தை முன் வச்சாங்க. அதன் மூலமா ஷாங் வம்சத்தினுடைய வீழ்ச்சின்றது ஆரம்பிச்சுது, சோ வம்சம்ன்றது உருவாக ஆரம்பிச்சுது. இவங்களுடைய ஆட்சி ஆரம்ப காலத்தில் வலுவான ஒன்னாவும் சிறந்த ஒன்னாவும் மக்களுக்கான ஒன்னாவும் இருந்துச்சு. ஆனால் அதற்கு பிறகு இந்த மன்னர்கள் அவங்களுடைய அமைச்சர்களுக்கும் குடும்பத்துக்கும் அதிகாரங்களையும் வலிமையும் இடத்தையும் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. இதனால அந்த ஆட்சியினுடைய மாற்றம்ன்றது மாற ஆரம்பிச்சது. இந்த வம்சத்திலையும் ஆளுமை போராட்டங்கள்ன்றது தொடர ஆரம்பிச்சது. ஈஸ்டர்ன் சோ, வார்னிங் ஸ்டேட் பீரியட்னு, ஸ்பிரிங் ஆட்டம் பீரியட்னு இந்த பகுதிகள் பிரித்து ஆள ஆரம்பிச்சாங்க. கன்ஃபூஷியஸ், லாவ்ஷி, மோட்ஷி மாதிரியான உலகம் கொண்டாடும் பல தத்துவ ஞானிகள் இவங்க இடத்துல உருவாகிறாங்க. இந்த சமயத்தில் இரும்பு கருவிகள் அதிகம் பயன்படுத்துனாங்க. விவசாயம் மேம்பட்டு வணிக சந்தைன்றது உருவாகுது. இசை, கவிதைன்னு கலாச்சாரம் மேம்பட்டு புக் ஆஃப் சாங்ஸ், புக் ஆஃப் ஹிஸ்டரின்னு சொல்லி வரலாறுகளை குறிப்பிடக்கூடிய புத்தகங்கள்ன்றது சோ காலத்தில் உருவாயிருக்கு. ஒரு செழிப்பான நாகரிகமாக தான் இவங்க இருந்தாங்க. ஆனால் இந்த ஆளுமை சார்ந்த போர்களால் கிமு 256 பல சிறு சிறு பகுதிகளாக இவங்க பிரிகிறாங்க. இதை பயன்படுத்தி கின் வம்சம்ன்றவங்க ஆட்சியை கைப்பற்றுறாங்க. இவங்க காலத்தில் தான் நாட்டினுடைய பாதுகாப்புக்காக கிரேட் வால் அப்படின்றத கட்டுறாங்க. இன்றைக்கும் உலகினுடைய பாரம்பரிய தளங்களில் சீனாவினுடைய அடையாளம் இருக்கு. இந்த கிரேட் வாலை கட்டும்போது மிக மோசமான ஒரு சூழல்லையும் மக்களினுடைய அதீத உழைப்பு காரணமாகவும் கடுமையான ஒரு பாதிப்புன்றதை சந்திச்சாங்க. பல 100 மக்கள்ன்றவங்க இறந்தாங்க. இதனாலேயே இது உலகினுடைய மிகப்பெரிய கல்லறை அப்படின்றத குறிப்பிடுறாங்க. இவங்களுக்கு பிறகு கிமு 206 இருந்து 1911 வரைக்குமே பார்த்தீங்கன்னா சாங் வம்சம், யுவான் ஷாங் வம்சம், மிங் வம்சம், கிங் வம்சம், தாங் வம்சம் சொல்லி பல வம்சங்கள் இந்த நாட்டை ஆள்றாங்க. இந்த வம்சத்தினுடைய கடைசி ஆளுமையா கிங் வம்சம் இருக்காங்க. அது வரைக்கும் உலக நாகரிகங்களோட போட்டி போட்டு தனித்துவமான வர்த்தகமாகவும் கலாச்சார எழுத்து முறைகள்னு பல பரிணாமங்களை கண்ட பிறகு உலக போர்களால, அண்டை நாட்டு போர்களாலையும் பெரிய அளவுல பாதிப்பை சந்திக்கிறாங்க. ஏன்னா இவங்க 14 நாடுகளோட எல்லைகளை பகிர்ந்துக்கிறாங்க. அதனால எல்லை பகுதிகளில் அதிகமான பிரச்சனைகள் தொடர்ந்து நடக்க ஆரம்பிக்குது. இவங்க நிலப்பரப்பால 3வது பெரிய நாடு. இதனால சூழ்ச்சிகளாலும் இடம், ஆளுமை அப்படின்னு நிறைய போர்களையும் உருவாக்குது.
அபரிவிதமான வளர்ச்சி கொண்ட சீனா வீழ்ச்சியை சந்திக்குது. சீனாவும் ஜப்பானும் கொரிய வாடியா நினைச்சாங்க. இந்த போர்களால நிறைய உயிர்களையும் அவங்க இழந்தாங்க. ஓபியம் வார் இவங்க நாட்டினுடைய முக்கியமான ஒரு வாரில் ஒன்றா பார்க்கப்படுது. ஏன்னா இவங்க பிரிட்டனுடைய சூழ்ச்சியால் ஓபியம்ன்ற ஒரு போதைப் பொருளை பயன்படுத்தி நாட்டு மக்களை அடிமைப்படுத்தணும்னு நினச்சிருந்தாங்க. இதனால சீன வம்சத்தினுடைய இராணுவம்ன்றது பலம் இழக்குது. பொருளாதாரம் பெரும் அளவுல வீழ்ச்சியை சந்திக்குது. நிலப்பரப்புகளும் துறைமுகங்களும் வெளிநாட்டவர்களுடைய கண்ட்ரோலுக்குள்ள போகுது. சன் எட்சன் அப்படின்னு சொல்லக்கூடிய புரட்சியினுடைய தந்தை அப்படின்னு சொல்லி சீனாவினுடைய வரலாற்றில் சொல்லப்படக்கூடிய முக்கியமான ஒரு நபராக இருக்கிறாரு. ஊசாங் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கிளர்ச்சியானது தொடங்குது. 3 பிரின்சிபிள்ஸ் ஆஃப் த பீப்புள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு லாவை கொண்டு வராங்க. தேசியவாதம், ஜனநாயகம், மக்கள் நலன் அப்படின்ற 3 கொள்கைகளை முன் வச்சு மக்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்துறதுக்காக இந்த ஒரு ஆட்சியை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி இவங்களுடைய போராட்டம்ன்றது தொடர்ந்து நடக்குது. இதனால இந்த வம்சங்களுடைய ஆட்சி அப்படின்றது முடிவுக்கு வருது. கம்யூனிசம் அப்படின்றது நாட்டுக்குள்ள வருது. இருந்தாலும் அமைந்த அந்த ஒரு அரசாங்கம் வலிமை இல்லாததால எல்லாரையும் ஆள்ற ஒரு சக்தியா அவங்களால இருக்க முடியல. சிறு சிறு பகுதிகளை அவங்க சிதற ஆரம்பிக்கிறாங்க. வார்லார்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய உள்ளூர் படை தலைவர்கள் அவங்க தங்களுடைய கண்ட்ரோலுக்குள்ள சில பகுதிகளை வைக்க ஆரம்பிக்கிறாங்க. 1916 1928 வரைக்குமே வரி, கொள்ளை, வன்முறைங்கிற பெரும் பாதிப்புகளுக்குள்ள மக்கள் சிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்படி சிறு சிறு பகுதிகளை இவங்க சிதற ஆரம்பிக்கிறாங்க. 1949 கம்யூனிசம் வருது. 1978 டெங் சியாங் பிங் ஆட்சின்னு 2000 உலகின் 2வது பெரிய பொருளாதார சக்தியா உருவாயிருக்கிறாங்க. சீனா இன்றும் பழமையான கலாச்சார மரபுகளை பின்தொடரக்கூடிய பாரம்பரியத்தை கொண்டவங்க. ஆன்செஸ்டர் ஒர்க்ஷிப் அப்படின்னு சொல்லி முன்னோர்களை வணங்கக்கூடிய, அவங்களுடைய கல்லறைகளை சுத்தம் பண்ணக்கூடிய ஒரு நாளை இவங்க வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான ஒரு நாளாக பார்க்குறாங்க. அதை இன்னைக்கு வரைக்கும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. சமூக ஒழுக்கம், மரியாதை, கல்வின்னு அடிப்படை தத்துவங்களை கொண்ட கன்ஃபியூஷியஸினுடைய கருத்துக்களை இவங்க ஃபாலோ பண்ணுறாங்க. இயற்கையோடு ஒன்றி வாழ்ந்த தாவோயிசம், இந்தியாவிலிருந்து வந்த பௌத்தம் மூலமாக பன்முக மதம்ன்றது இந்த பகுதிக்குள்ளே வருது. ட்ரெடிஷ்னல் சைனீஸு, சிம்பிளிஃபைடு சைனீஸ்னு எழுத்து முறைகளில் 2 வகைகள் இருக்குது. இந்த 2 எழுத்து முறைகள் தான் இவங்க அதிகமாக பயன்படுத்துகிற எழுத்து முறைகளாக இருக்குது. அதிகாரப்பூர்வ மொழி அப்படின்னு சொல்லி மேண்ட்ரின் வச்சுருக்காங்க. ஆனால் சீனா உலகில் அதிக மக்கள் பேசும் மொழின்னு வரலாற்றில் சிறந்த நாகரிக தடங்களையும் வரலாற்று கொண்டதா சீனா இருக்காங்க. இப்படி உங்க நாட்டினுடைய மதங்களை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு புத்திசம் 20%, தாவோயிசம் 7%, கிறிஸ்டியானிட்டி 6%, இஸ்லாம் 2%ன்னு பாரம்பரிய மதங்கள், சீன நம்பிக்கையினுடைய கலாச்சாரங்கள் இதெல்லாம் 30%. கம்யூனிசத்தை ஏற்ற பிறகு ஏற்பட்ட தாக்கங்களால 50%க்கும் மேற்பட்ட மதமற்றவர்கள் இருக்கிறாங்க. மேண்ட்ரின் அப்படின்னு சொல்லக்கூடிய லாங்குவேஜ் 75% பேசுறாங்க. ஊ சைனீஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு லாங்குவேஜ் 7%, யூன்னு சொல்லக்கூடிய லாங்குவேஜ் 5%. 13க்கும் மேற்பட்ட முக்கிய பேச்சு வழக்கு மொழிகள் இவங்க நாட்டில் இருக்கு. ஆனா 200க்கும் மேற்பட்ட பேச்சு வழக்கு மொழிகள் மக்கள் அந்த சிறு சிறு குழுக்களா பேசிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இப்படி 2024 கணக்குப்படி உலகின் அதிக மக்கள் தொகை கொண்ட நாடா, 140 கோடியா, உலகின் 2வது பெரிய பொருளாதார சக்தி கொண்ட நாடா சீனா இருக்கிறாங்க. இந்த வம்சங்களுடைய ஆட்சிக்கு பிறகு 1911 நடந்த ரெவல்யூஷன் மூலமா சீன குடியரசு நிறுவப்படுது. இருந்தாலும் சமநிலை இல்லாத அரசுங்கிறதால 1949 கம்யூனிசம் உள்ள வர சோசியலிசம், நவீன தொழில்நுட்பம்னு உலக பொருளாதாரத்தில் முதன்மையான ஒருத்தவங்களா இவங்க தொடர்ந்து ஆண்டுகிட்டு வராங்க. தொடர் வம்சத்தின் ஆட்சி முறைனாலும் சீனா அரசியல் ஜனநாயகத்துவமான ஒரு அரசாட்சி முறையா இருக்கு. இவங்க நாட்டினுடைய முக்கியமான ப்ராப்ளத்தை பொறுத்த வரைக்கும் 1839 1860 இடைப்பட்ட காலத்துல ஃபர்ஸ்ட் ஓபியம் வார் அப்படின்னு சொல்லி ஒன்று தொடங்குச்சு. பிரிட்டன்காரங்க என்ன பண்றாங்க, இவங்க நாட்டை அழிக்க முடியல அப்படின்னு சொல்லி மறைமுகமான ஒரு தாக்குதல் நடத்தலாம்னு சொல்லி தான் இந்த ஒரு கான்செப்டை முன்வைக்கிறாங்க. இதன் மூலமா இந்த ஓபியம் அப்படின்ற ஒரு போதைப் பொருளை கொடுத்து அங்க இருக்கக்கூடிய மக்களை அடிமைப்படுத்தி அதனால ஒரு பெரிய பாதிப்பை உள்நாட்டுக்குள்ள ஏற்படுத்துறாங்க. இதை பார்த்துக்கிட்டு இருந்த அரசர் இதை எப்படியாவது முடிவுக்கு கொண்டு வரணும்னு சொல்லி பிரிட்டனோட போரிட தொடங்குறாரு. லிங் சீசு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அரசனுடைய போர் அப்படின்றது ஒரு பெரிய பிரச்சனையை நாட்டு மக்களுக்கு கொடுக்குது. ஏன்னா இந்த ஒரு வாருக்காக தான் பிரிட்டன்காரங்க காத்துக்கிட்டு இருந்தாங்க. இந்த ஒரு சமயத்தை பயன்படுத்தி ஒரு பெரிய இழப்பை அவங்களுக்கு கொடுத்தாங்க. இறுதியா அன்இக்குவல் ட்ரீட்டி அப்படிங்கிற ஒப்பந்தம் மூலமா இந்த ஒரு போரை முடிவுக்கு கொண்டு வராங்க. இருந்தாலும் இது ஒரு பெரிய இழப்பு தான் இந்த சீனர்களுக்கு. ஏன்னா ட்ரேட் போர்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய 5க்கும் மேற்பட்ட துறைமுகங்களை பிரிட்டன் தன்னுடைய கண்ட்ரோலுக்குள்ள கொண்டு வராங்க. எதிர்காலத்தில் அதை பயன்படுத்தக்கூடிய உரிமைகளையும் தங்களுக்குள்ள வச்சிருக்காங்க. 1911 சின்ஹாய் ரெவல்யூஷன் அப்படின்னு சொல்லி ரிப்பப்ளிக் ஆஃப் சைனா அப்படின்னு சொல்லி உருவாகுது. வேர்ல்டு வார் நடந்த சூழல்ல 1937 1945 இடைப்பட்ட காலத்துல ஆயிரக்கணக்கான மக்கள் நென்ஜாங் மஸ்கர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஜப்பான் அச்சுறுத்தி அவங்களை கொன்ன ஒரு மிகப்பெரிய இழப்புன்றது இவங்க வரலாற்றில் மறக்க முடியாத ஒன்றா பார்க்கப்படுது. 1958 1962 இடைப்பட்ட காலத்துல வேளாண் மற்றும் தொழிற்சாலை உற்பத்தியில பெரும் வளர்ச்சியை கண்டாங்க. தனியார் நிலங்களை ஒழித்து கல்டிவேஷன் ஆஃப் அக்ரிகல்ச்சர்னு கம்யூனிசம் வளர தொடங்குது. இண்டஸ்ட்ரியலைசேஷன், மாடர்னைசேஷன் அப்படின்னு தொழில்துறை சார்ந்த திட்டங்கள், அதிகமாக வேலைகள், இது எல்லாமே இந்த காலகட்டத்தில் அதிகரிக்க ஆரம்பிச்சது. இவ்வளவு முயன்றும் 15 to 45 மில்லியன் மக்கள் பசியால், உணவு நெருக்கடியால் பாதிக்கப்பட்டாங்க.
இதனால வலிமையான ஒரு அரசியல் அமைப்பும் கட்டுப்பாடும் இல்லாததால பெரும் பாதிப்பை சீனா சந்திக்கிறாங்க. கிரேட் லீப் ஃபார்வர்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு நிகழ்வு சீனாவினுடைய வரலாற்றில் மிகப்பெரிய துன்பங்களில் ஒன்றா மாறிடுச்சு. அக்ரிகல்ச்சர் நாட்டின் நிலப்பரப்பில் 8% நடக்குது. பெரும்பாலும் கிராமப்புறத்து மக்கள் தான் தன்னுடைய கண்ட்ரோலில் வச்சிருக்கிறாங்க. சீனா உலகினுடைய அரிசி, கோதுமை, காய்கறிகள் உற்பத்தியாளர்கள் முதன்மையான ஒருத்தவங்களா இருக்கிறாங்க. எலக்ட்ரானிக்ஸு, காரு, சிமெண்ட்டு, சோலார் பேனலு, விண்வில்லு உற்பத்தியில் 40% உற்பத்தியை கொடுத்துட்டு இருக்காங்க. ரியல் எஸ்டேட்டு, வணிகம், போக்குவரத்து, சுற்றுலா, தொழில்நுட்ப சேவை, நகரமயமாக்கல்னு பெரிய வளர்ச்சியை கொடுத்துருக்காங்க. செமிகண்டக்டர் டிவைஸு, எண்ணெய், இரும்பு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வெளிநாட்டிலேருந்து இறக்குமதியும் பண்ணிக்கிறாங்க. ஆசியா, ஆப்பிரிக்கா, ஐரோப்பாவுக்கு இவங்க கட்டுமான முதலீடுகளை செஞ்சுட்டு இருக்காங்க. இறக்குமதியை பொறுத்த வரைக்கும் செமிகண்டக்டர் டிவைஸு, கணினி, லேப்டாப், மென்பொருள் உபகரணங்கள், கச்சா எண்ணெய், இயற்கை எரிவாயு, இரும்பு, தங்கம், அலுமினியம், பருத்தி, பருப்பு, சோயா, கம்பு, மீன், கடல் உணவுகள், கார் பாகங்கள், ரசாயன மருந்துகளை இறக்குமதி பண்ணிக்கிறாங்க. மின்சாதன பொருட்களும் தொழில்நுட்ப சாதனங்கள், ஸ்மார்ட் போனு, கம்ப்யூட்டர், லேப்டாப்பு, கேமரா, டெலிவிஷனு, தொழிற்சாலை இயந்திரங்கள், மின்சார உற்பத்தி உபகரணங்கள், கார் பாகங்கள் இது எல்லாமே இங்கிருந்து எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதை தவிர்த்து டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியிலையும் ஒரு பெரிய தடத்தை பதிக்கிறாங்க. உலோகம், ஸ்டீலு, சிமெண்ட்டு, கட்டுமான உபகரணம், பொம்மை, விளையாட்டு சாதனங்கள் இதெல்லாம் எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. கனிம வளங்கள், இரும்பு, தங்கம், தாமிரம், அலுமினியம் மற்றும் பிளாட்டினம், ரேர் எர்த் எலமெண்ட்ஸ் இது எல்லாமே இவங்க நாட்டில் கிடைக்குது. கச்சா எண்ணெய், நேச்சுரல் கேஸு, கோல் உற்பத்தி, ரெனியூவபிள் எனர்ஜி, நிறைய இயற்கை வளங்கள் கொண்ட நாடாக இவங்க இருக்கிறாங்க. சீனாவினுடைய சுற்றுலா வருமானம் சுமார் 90 பில்லியன். கிரேட் வால், ஷாங்காங் நகரம், ஷாங்காங்கு, வணிக மையங்கள் இதெல்லாம் இவங்க நாட்டினுடைய முக்கியமான சுற்றுலா தலங்களாக பார்க்கப்படுது. சீனாவினுடைய நீண்ட நதி 6300 கிலோமீட்டர் கொண்டது. யங் டேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நதி மூலமாக பார்த்தீங்கன்னா ஹைட்ரோ எலக்ட்ரிசிட்டி, நீர் போக்குவரத்து இந்த பயன்பாட்டுக்காக யூஸ் பண்ணிக்கிறாங்க. எல்லோ ரிவர் சீன வரலாற்றில் நெல் உற்பத்தி, குடிநீர் ஆதாரமாக இருக்குது. பேர்ல் ரிவர்னு சொல்லக்கூடிய ரிவர் தொழிற்சாலைகளுக்கும் நகரங்களுக்கும் நீரை வழங்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்குது. இருந்தாலும் வாட்டர் பொல்யூஷன் அப்படின்ற ஒரு பிரச்சனையிலே இவங்களும் மாட்டி தான் இருக்கிறாங்க. அதிக மக்கள் தொகை கொண்ட நாடு. உலக மக்கள் தொகையில 18% சீனாவில் தான் இருக்காங்க. 5000 வருடங்களுக்கு பழமையான தான் தோன்றிய ஒரு நாகரிகம் கொண்ட நாடு சீனா. கிரேட் வால் ஆஃப் சைனான்னு சொல்லி 21000 கிலோமீட்டர் கொண்ட அந்த நீளமான சுவர் இவங்க நாட்டினுடைய புகழில் ஒன்றா பார்க்கப்படுது. 3 கேரிஸ் டேம் அப்படின்னு சொல்லி உலகின் பெரிய ஹைட்ரோ எலக்ட்ரிசிட்டி அணை இருக்கு. பைடு, நியோ எலக்ட்ரிக் வெஹிக்கிள் இதெல்லாம் சைனாவினுடைய உற்பத்தியில முதலிடத்துல இருக்காங்க. மேண்ட்ரின் அப்படின்ற மொழி அதிகாரப்பூர்வமான ஒரு மொழியா இருக்கு. இருந்தாலும் 200க்கும் மேற்பட்ட மொழிகளை இவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. அலிபாபா, JD.com, Pinduoduo அப்படின்னு சொல்லக்கூடிய நிறுவனங்கள் ஆன்லைன் வர்த்தகத்துல முதன்மையான ஒருத்தவங்களா இருக்கிறாங்க. உலகின் 2வது பெரிய பொருளாதாரம் கொண்ட இவங்க பண்டைய காலத்து மருந்துகளையும் ஹெர்பல் மூலிகைகளையும் இவங்க பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. மிக நீளமான ஹைஸ்பீட் ரயில் இவங்க நாட்டில் உற்பத்தி பண்ணப்பட்டிருக்கு. உலகிற்கு அறிமுகப்படுத்துறவங்க சீனா தான். சீனா அச்சிடும் கலையில உலக புகழ்பெற்ற ஒருத்தவங்களா இருக்கிறாங்க. ஏன்னா பேப்பரை கண்டுபிடிச்சது இவங்க தான். சீனர்கள் கிட்டத்தட்ட 105 AD காகிதத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க. உட் பிளாக்னு சொல்லக்கூடிய மூவபிள் டைப் ஆஃப் பிரிண்டிங் இவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. 9ஆம் நூற்றாண்டுல கன் பவுடர் கண்டுபிடிச்சிருக்காங்க. காம்பஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க. பேப்பரு, நூடுல்ஸ், வீல் பேரோ இதெல்லாம் இவங்க நாட்டினுடைய கண்டுபிடிப்புகள் தான். ஆல்கஹால் 9000 வருடத்துக்கு முன்னாடியே இவங்க நாட்டில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்குன்னு வரலாற்று குறிப்புகள்லாம் இருக்கு. கைட்ஸ், ஹேங் கில்டர்ஸ், சில்க் இது எல்லாமே இவங்க நாட்டில் கண்டுபிடிக்கப்பட்ட ஒன்று. 2011 2013 இடைப்பட்ட காலத்தில் சீனா பயன்படுத்திய சிமெண்ட் அமெரிக்காவில் 100 ஆண்டுகள் பயன்படுத்திய சிமெண்ட்டுக்கு ஒப்பானது. கிமு 200 தான் சீனாவில் முதல் முறையாக ஐஸ்கிரீம் உருவாக்கப்பட்டது அப்படின்ற ஒரு கூற்றம் இருக்கு. 2-3ஆம் நூற்றாண்டுகளில் சீனாவில் கால்பந்து விளையாட்டு தோன்றியதாக சொல்லப்படுது. இத்தாலி நாட்டை சேர்ந்த கிறிஸ்துவர்கள் அதிகம் வசிக்கிற இடம். கூடிய விரைவில் அதிக கிறிஸ்துவர்கள் வசிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்ற ஒரு கான்செப்டும் வைக்கிறாங்க. நாய், பூனை, பாம்பு கறி இதெல்லாம் இவங்க நாட்டில் ரொம்ப பிரபலமான உணவுகள். அதுலேயும் முக்கியமாக இந்த பஞ்சு கறி அதிகமாக தின்றாங்க. ஏன்னா வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 17 மில்லியன் பன்றிகள் மக்களுடைய பசிக்கு உணவாகுது. மணப்பெண்கள் சிவப்பு உடை அணிகிறது நாட்டுடைய பாரம்பரிய வழக்கங்கள்ல ஒன்றா இருக்கு. உலகத்தில் இருக்கக்கூடிய 5 நபர்களில் ஒருத்தர் சீன நாட்டை சேர்ந்தவங்களா இருப்பாங்களாம். அடிமைத்தனம் இல்லாமல் உலகின் பழமையான சிறந்த நாகரிகங்களில் ஒன்றா 14 நாடுகளை எல்லை பகுதிகளாக கொண்ட போதும், அதிக மக்கள் தொகை கொண்ட போதும், இராணுவத்தின் பலம் கொண்ட போதும், தொழில்நுட்பம், விஞ்ஞானம், அறிவியல் துறையில் சிறந்த போதும் என்று நிற்காமல் எதிர்கால வளர்ச்சிக்காக உலகத்தோடு போட்டியிடும் செல்வாக்கு மிகுந்த சீனா ஒரு ஆச்சரியம்தான்.